காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வழக்கு உரிமையல் பற்றிய வழக்கு தான். இருந்தாலும் நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் கேஸ் நடத்துகிறீங்க, அப்புறம் டிவிசி கேஸ் எல்லாம் நடத்தும் போது இந்த தீர்ப்பு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த தீர்ப்பு உரிமையல் சிபிசி, உரிமையல் நடைமுறை சட்டம், சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆர்டர் 2 ரூல் 2 பற்றியது. ஆர்டர் 2 ரூல் 2 என்ன சொல்லுதுன்னா, வழக்கு போடும்போது, முதலேற்பு வழக்கு போடும்போது, சிவில் சூட், இதே சேம் will apply to DVC as GVC is quasi civil nature and also family court petitions as well as family courtல OSM போடும்போது என்ன சொல்லுதுன்னா, காஸ் ஆஃப் ஆக்ஷன் வழக்கு மூலக்கூறு, அதை தொடர்ந்து கேட்கப்பட வேண்டிய எல்லா நிவாரணமும் மொத்தமாக கேட்கப்பட வேண்டும். அதில் பாதி கேட்குறத விட்டுட்டு மீண்டும் பாதிக்கு புதிய வழக்கு போட முடியாதுன்றது தான் ஆர்டர் 2 ரூல் 2. இதனால் இதை ஆர்டர் 7 ரூல் 11Dயில் ரிசெக்ஷன் ஆஃப் கிளைண்ட் போடுறாங்க சப்சிக்வெண்ட் சூட்டை. அதுதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. AR 2025 சுப்ரீம் கோர்ட் 849 கடலூர் பவர் ஜென் கார்பரேஷன் லிமிடெட் வேர்சஸ் கெம்ப்ளாஸ் கடலூர் வினில்ஸ் லிமிடெட் அண்ட் அதர். இந்த கேஸில் ஆர்டர் 2 ரூல் 2ல் இருக்கிற வார்த்தை காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ற வார்த்தை வெறும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் இருக்கிறதுனால, ஸ்பெசிஃபிக் காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவதால் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அந்த சப்சிக்வெண்ட்டாக ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆகுதுன்னா செகண்ட் சூட்டு மெயின்டெனபிள் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருந்த ஒரே சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷனில் சப்சிக்வெண்ட்டாக சூட்டு போட முடியாதுன்றது தான் டீலிங். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு வழக்கு நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம்.